ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மலேசியாவோட வெட் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இங்க கிடைக்கக்கூடிய வித்தியாசமான வெஜிடபிள்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உங்க எல்லாத்துக்கும் தெரியும் மலேசியால நம்ம ஊர்ல கிடைக்கிற எல்லா காய்கறியும் கிடைக்கும்னு. ஆனா இந்த ஊருக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான சில காய் இருக்கும் பாத்தீங்களா, அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதை பார்த்தோன்னே ஒரு தாமரை பூண்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா இதுக்கு பேர் வந்து டார்ச் ஜிஞ்சர் ஃபிளவர். இஞ்சி ஃபிளேவர் கொஞ்சம் இருக்கும். தின்னா ஸ்லைஸ் பண்ணி அசாம் லக்ஸா அதுலலாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிட்ரஸி ஃபிளேவரும் இது கொடுக்கும்னு சொல்றாங்க. இதை பார்க்கறதுக்கு இஞ்சி மாதிரி இருக்குங்களா, நானும் அப்படிதான் நினைச்சேன். அது இஞ்சி கிடையாதுங்க. கலங்கல் பிளான்ட் அப்படிங்கிற பிளான்ட்டோட இளங்குருத்தை வந்து வெட்டி வச்சிருக்காங்க. இதை ஸ்லைஸ் பண்ணி சூப்ல சமையல் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஃபிளேவர் வந்து ரொம்ப அரோமேட்டிக்கா இருக்கும் அப்படிங்கறதுக்காக இதை யூஸ் பண்றாங்க. இங்க இருக்கிறதுலயே நான் சாப்பிட்டு பார்த்ததுக்கு வந்து இந்த டெம்பே தான். சோயாபீனை ஃபெர்மெண்ட் பண்ணி செய்யறது தான் இந்த டெம்பே. ஆனா ஒரு வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து பயங்கரமான ஒரு புரோட்டீன் சோர்ஸ். நான் இதை சாப்பிட்டிருக்கனால சொல்றேன், எனக்கு டேஸ்ட் பெருசா பிடிக்காது. ஆனா புரோட்டீன் ரிச் வந்து இந்த டெம்பே. அடுத்தது இது பாத்தீங்கன்னா நம்ம ஊரோட சேப்பங்கிழங்குங்க. நம்ம ஊர்ல வந்து சேப்பங்கிழங்கு வந்து அந்த ஷூட்டோட இருக்காது. இங்க ஷூட்டோட இருக்கிறதுனால அது வித்தியாசமா இருந்துச்சு. நம்ம புளிக்குழம்புல எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்றோம் இல்லைங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா பேட்டை அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு டைப் ஆஃப் பீன். நான் கேமரூன் போகும்போது வழியில நிறைய இது இருக்கும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது உரிச்சிங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல பீஸ் மாதிரி வரும். அதை பச்சையாவே சாப்பிடலாம். என்ன வாய் கொஞ்சம் ஸ்மெல்லியா இருக்கும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட அப்படின்னு வந்து சொல்றாங்க. சிக்கனோட எல்லாம் போட்டு சமைப்பாங்களாம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் பீன் தாங்க. உரிச்சோம்னா வெள்ளை கலர்ல இருக்கும். அதை பச்சையாவே சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா பேம்பு ஷூட்டுங்க. பேம்பு வந்து நல்லா வளர்றதுக்கு முன்னாடி சின்னதா இருக்கும் போதே அந்த குருத்தை வந்து வெட்டிடுறாங்க. சமையல்ல எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியா இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுக்காக இதை யூஸ் பண்றாங்க. சோ இங்க காமிச்சதுல நீங்க எத்தனை காய்கறி பார்த்திருக்கீங்க? உங்களுக்கு எதை ட்ரை பண்ண ஆசையா இருக்குன்னு சொல்லுங்க.